அனந்தன் காடு படம் வந்து என்ன? இது வந்து ஒரு சர்வைவல் ரிவெஞ்ச் த்ரில்லர். ஆர்யா அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரெபல் கேரக்டராக வந்து பண்ணியிருக்காரு. அதாவது கத்தி எடுத்தால் வந்து கத்தியால் தான் சாவான் அப்படிங்கிற அந்த விஷயம், அதுக்கு வந்து ஒரு க்ளோஷர் இருக்கணும். அந்த க்ளோஷர் சொல்கிறதுக்கும் வந்து நான் கத்தி எடுத்து தான் சொல்லுவேன் அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தை ஷார்ட்டாக சொல்லணும். அப்படின்னா ஆர்யா வந்து ஒரு நல்ல ஒரு ரெபல் கேரக்டர், வேறு ஒரு நாட்டில் வந்து போராடிட்டு இருக்காரு. அங்கேருந்து வந்து சர்வைவலுக்காக நம்ம நாட்டுக்கு வர்றாரு. நம்ம நாட்டில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அவரோட நாட்டில் நடந்த விஷயங்களுக்கு இங்கே ரிவெஞ்ச் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் அதுக்கான சர்வைவல், அதுக்கப்புறம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறாங்களா இல்லையா, இதுதான் வந்து அனந்தன் காடு. இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் ஆர்யா அவர்களோட பிரில்லியண்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், இந்த இன்டென்ஸான லுக்கு, இதெல்லாம் வந்து இனிஷியலாகவே வந்து நமக்கு நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம். ரெண்டு டைலாக் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில், பட் ஸ்டில் அவரோட பெர்ஃபார்மன்ஸில் அதெல்லாம் மறக்க வச்சு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இன்டென்ஸாக கிரிப்பிங்காக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும். அண்ட் அதே மாதிரி வந்து இந்திரன்ஸ் அவர் கருப்பு படத்தில் நம்ம பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் வேறு மாதிரியாக இருக்குது. அவர் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இது வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும். மற்றபடி ஏற்கனவே இந்த இருக்கிற கேங், அந்த கேங்கில் வர எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும். எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த உள்ள காலேஜ் ஏரியாவில் வரக்கூடிய ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கராத்தியில் வர ஃபைட்டாக இருக்கட்டும், அப்படின்ற மாதிரி அங்கங்கே நல்லா அழகாக ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு படத்தை வந்து ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளேவையும் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சொல்லணும். வந்து நிறைய இடங்களில் வந்து எக்ஸ்ட்ராடனரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ அந்த இடமும் வந்து டிக் வாங்கும். டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா வந்து இந்த வயலன்ஸ் நிறைய வந்து காமிக்கிறாங்க. வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் இந்த சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து டோன் டவுன் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ண முடிஞ்சிருந்தால் பண்ணியிருந்திருக்கலாம். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை வந்து பார்க்குறதுக்கு. எஸ், அதை வந்து டேரக்டர் வந்து அதை அந்த பெயினை சொல்கிறதுக்காக அதை வந்து வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் அது கொஞ்சம் இன்னும் ட்ரிம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றதா இருக்குது. அது வயலன்ஸ்க்காகவும் சரி, படத்தோட லெங்க்த்தை கன்சிடர் பண்ணியும் சரி, அதை கம்மி பண்ணி ஒரு 2-2.25 மணி நேரத்துக்குள்ளே படம் கொண்டு வந்தாங்க, இன்னும் கிரிப்பிங்காக இருந்திருக்கு. அந்த இடங்களில் ஒரு சிலருக்கு டிக் வாங்காமல் போக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு ஆர்யா அவர்களோட சைடை வந்து திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்திரன்ஸ் அவர்களுக்காகவும் ஆர்யா அவர்களுக்காகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்மளோட டிக்ஸ் 3 out of 5 டிக்ஸ். மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.